அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். டிஆர்பி தேர்வு முறைகேடு அந்த விவகாரம் இன்னும் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வரல. நீதிமன்ற வழக்கு ஒரு பக்கம் சுணக்கத்துல இருக்கு. மறுபுறம் இது தொடர்பான வாதங்கள் அப்படிங்கிறது பல்வேறு வகைகள்ல, பல்வேறு தரப்புகள்ல தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. Our sponsors, National Import Aluminum Modular Kitchen. Make your kitchen your way. உங்கள் வீட்டிற்கே வந்து அளவுகள் எடுத்து சிறந்த முறையில் கிச்சன்களை வடிவமைத்து தருகிறது. National Import Aluminum Modular Kitchen. அதாவது சமீபத்தில் நடைபெற்ற அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களுக்காக அதை நிரப்புவதற்காக டிஆர்பி நடத்தின அந்த தேர்வு மற்றும் அதனுடைய அந்த முடிவுகளை அறிவிச்சதுல பல்வேறு குழப்பங்கள் இருப்பதாக அந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. குறிப்பா அந்த பார்ட் 2 அந்த பகுதியில கேட்கப்பட்ட ஒரே கேள்விக்கு 50 மதிப்பெண், அந்த மதிப்பெண் வழங்கப்பட்ட விவகாரம் தான் தற்போது சர்ச்சையாகியிருக்கு. அப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நாடு முழுவதும் இது போல தேர்வு முறைகேடு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, இது போன்ற இந்த பஞ்சாயத்துகள் அப்படிங்கிறது ஒரு 158 வழக்குகள், அதாவது நீதிமன்றத்துக்கு போய் சிபிஐ அதுல விசாரணை நடத்தி அவங்க அறிக்கை கொடுத்து நாடு முழுவதும் 158 வழக்குகள் இன்னும் ஒரு முடிவுக்கு வராம தேங்கி கிடக்கு. தமிழகத்துல அப்படி ஒரு 14 வழக்குகள் முடங்கி இருக்கு. இன்னும் சொல்ல போனா இதுல பல வழக்குகள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நீதிமன்றத்திலேயே முடங்கி கிடக்குங்கிறது தான் ஒரு யதார்த்தமான ஒரு செய்தியா இருக்கு. அப்ப இது போல ஒரு சட்ட சிக்கல்ல இந்த விவகாரமும் சிக்கிவிடக் கூடாது. இதுல ஒரு விரைந்து ஒரு முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்வை எழுதி முடிவுக்காக காத்திருக்கக்கூடிய, அடுத்த பணி நியமனம் உள்ளிட்ட அடுத்த நடவடிக்கைக்காக காத்திருக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இப்ப இந்த பின்புலத்துல தான் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினுடைய முன்னாள் நிர்வாகிகள் அல்லது இந்த கல்வி புலத்திலேயே தொடர்ந்து இயங்கக்கூடிய பேராசிரியர்கள் இவர்கள்லாம் தெரிவிக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு கருத்துக்களா இருக்கு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னம்னா, இப்ப இந்த கல்லூரி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக இவர்கள் தேர்வு முறைன்னு சொல்லி சில விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க. ஸ்லெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு தேர்வு, செட்டு, யூஜிசி நெட்டு, அப்புறம் பிஹெச்டி, இதுல இந்த கல்வி தகுதி அப்படிங்கிறதே பல்வேறு வகைப்பாடா இருக்கு. இப்ப ஸ்லெட் எக்ஸாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாநிலத்துக்குள்ள நியமிக்கக்கூடிய அந்த பேராசிரியர் பணியிடங்களுக்கு மட்டும்தான் அவர்கள் விண்ணப்பிக்க முடியும். அதுவும் 5 ஆண்டு காலத்துக்கு தான் அது செல்லுபடியாகும். இது போன்ற சில வரையறைகளை அது கொண்டதா இருக்குது. அப்ப இப்ப உதவி பேராசிரியர் பணியிடத்துக்காக டிஆர்பி அப்ளிகேஷன் ஆன்லைன்ல வந்து அவங்க வெளியிடும் பொழுதே இந்த கல்வி தகுதியெல்லாம் நீங்க எதை நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. மாணவர்களும் ஆர்வமா நான் ஸ்லெட் பாஸ் பண்ணியிருக்கேன், செட்டு பாஸ் பண்ணியிருக்கேன், யூஜிசி நெட்டு எழுதியிருக்கேன், பிஹெச்டி முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு அதனுடைய அந்த மதிப்பெண்கள் எல்லாத்தையுமே அவங்க பதிவேற்றம் பண்றாங்க. ஆனா முடிவு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீ எத்தனை வேணாலும் நீ படிச்சிரு, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே சமந்தான், ஒன்னாதான் நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர்களை எல்லாத்தையுமே சமமாக பாவிக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு சிக்கலா இருக்கு அப்படின்னு ஒரு முரண்பாட்டை கேள்வி எழுப்புறாங்க. ஒரு வடிவேலுடைய நகைச்சுவையில உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஊத்தாப்பத்துக்கு அவ்வளவு சுவாரஸ்யமா பல்வேறு விஷயங்களை சொல்லுவாரு. அதை எல்லாத்தையும் கேட்டுவிட்டு கடைசியா அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்னு சொல்லுவாப்புல இல்லையா, அது போலதான் நீ ஸ்லெட் வச்சிருக்கியா, செட்டு வச்சிருக்கியா, யூஜிசி நெட்டு படிச்சிருக்கியா, பிஹெச்டி படிச்சிருக்கியா அப்படிங்கறது எல்லாத்தையும் அப்ளிகேஷன்ல டீடைல்ஸை கேட்டுவிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி ஓகே உனக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு கணக்குல வச்சா இது என்ன நடைமுறை அப்படிங்கறதான் அவங்க கேள்வி எழுப்புறாங்க. அப்ப இந்த இடத்துல கூடுதல் தகுதிக்கு, அவங்களுடைய அந்த கல்வி தகுதிக்கு வெயிட்டேஜ் மதிப்பெண் அப்படிங்கிறது வழங்கப்படணும் அப்படிங்கிறதா அவர்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு. மற்ற மாநிலங்களை எதற்கு உதாரணமா சொல்றாங்க, மகாராஷ்டிராவில் ஏடிஆர் முறை அப்படிங்கிற அந்த சிஸ்டத்துல ஸ்லெட்டு செட்டு பாஸ் பண்ணியிருந்தா 1 மதிப்பெண், யூஜிசி நெட்டு நீங்க பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 2 மதிப்பெண், ஜெட்டு ஜேஆர்எஃப்ல பண்ணியிருந்தீங்கன்னா 3 மதிப்பெண், பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கன்னா 17 மதிப்பெண். இது போல அந்த கல்வி தகுதிக்கு அதிகபட்சம் 20 மதிப்பெண்கள் வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. அப்ப எழுத்து தேர்வையும் நீங்க பார்க்கணும், கல்வி தகுதிக்கான வெயிட்டேஜையும் நீங்க கொடுக்கணும், அவர்களுடைய பணி அனுபவத்தையும் பார்க்கணும், அப்புறம் அவங்க நேர்முக தேர்வுல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். அப்ப அந்த விதத்துல இந்த 4 அம்சங்களையும் ஒருங்கிணைந்த முறையில கருத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்குது. இப்ப இந்த நடைமுறை எப்ப மாறுனது, ஏன் தமிழகத்துல இப்படி ஒரு சிக்கல் வந்தது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப அழுத்தமா விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. உதாரணமா 8/11/2022 தேதியிட்டு தமிழக அரசு கொண்டு வந்த ஜிஓ 246, அதுதான் அந்த 2026 அந்த காலகட்டத்துல அது அமல்ல இருக்கு. அது அந்த 246 ஜிஓங்கிறது ஒவ்வொரு மாணவரும்
அவர் என்ன பாடத்தை அவர் படிச்சிருக்கிறாரோ அந்த பாட அறிவுக்கு முன்னுரிமை கொடுக்குது. அதாவது பிஜில அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு அது முன்னுரிமை கொடுக்குது. அதுல ஒன்வேர்டு கொஸ்டின்ஸ் அவங்க கேட்கறாங்க, 10 மார்க் கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க. இது போல அதுலயும் வந்து 2 தாள்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா 8 கேள்விகளை கொடுத்துட்டு அதுல 5 கேள்விகளை நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க எழுதணும். ஒரு கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள் அப்படிங்கிற விதத்துல 50 மதிப்பெண் அப்படிங்கிற மாதிரி இந்த 1 மார்க் விடையளி, இந்த 10 மார்க் கொஸ்டின் இதெல்லாம் சேர்த்து அப்புறம் வழக்கம் போல இன்டர்வியூக்கு ஒரு 30 மதிப்பெண் அப்படின்னு 230 மார்க் அவங்க கணக்கிட்டு ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இந்த இடத்துல அந்த நேர்காணலுக்கான அந்த மதிப்பெண்களை மதிப்பிடுறது அப்படிங்கிற விஷயத்திலையும் அதற்கும் சில நாம்ஸ்களை அவங்க கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. உதாரணமா அவர்களுடைய கண்டென்ட் அந்த நேர்காணல்ல ஒரு பாடம் நடத்த சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த பாடம் நடத்துறத நேர்காணல் செய்யறவங்க அதை ரிவ்யூ பண்றாங்க அப்படின்னா அவருடைய அந்த பாடம் நடத்தினதுல கண்டென்ட்டுக்கு ஒரு மதிப்பெண், அவர் எப்படி டெலிவரி பண்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு மதிப்பெண். அதாவது இந்த இடத்துல அவருடைய ஆடியோ வாய்ஸ் மாணவர்களுக்கு கடைசி மாணவனுக்கு கேட்கிற மாதிரி அந்த குரல் வளம் கணீர்னு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தையும் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய அந்த மொழி திறன், மொழி ஆளுமை அதுல என்ன மதிப்பீடு அப்படின்னு அதுக்கு ஒரு மதிப்பீடு. அப்புறம் அவங்களுடைய பெர்சனல் கேரக்டர்ஸ், அவங்களுடைய அந்த நடத்தைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்துல அவர் பாடம் நடத்துறதுக்கு தான் அவரை நம்ம இன்டர்வியூக்கு நம்ம வந்து கூப்பிடுறோம். அவரு என்ன பாடத்தை அது நாள் வரைக்கும் படிச்சு அவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாரோ அதுல அவர் எவ்வளவு திறமையா இருக்கிறாரு, அந்த மாணவர்களுக்கு அதை கடத்தும் திறனோட அவர் இருக்கிறாராங்கிறத இந்த மதிப்பீட்டு முறை அப்படிங்கிறது உறுதிப்படுத்துது. இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கத்தக்கது, ஒருத்தர் இந்த தகுதிகளோட கௌரவ விரிவுரையாளரா ஒரு 5 ஆண்டு காலம் அரசு கல்லூரியிலேயோ அல்லது அரசு உதவி பெறும் கல்லூரியிலேயோ அல்லது தனியார் கல்லூரியிலேயோ அவர் பணியாற்றிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் 10 வருஷம் பணியாற்றுறாரு. இன்னொருத்தர் PhD முடிச்சுட்டு முதல் முறையா இந்த உதவி பேராசிரியர் பணியிடத்துக்கு அவர் விண்ணப்பிக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல இந்த 3 பேரும் ஒன்னா அவங்கள நம்ம ட்ரீட் பண்ண முடியுமா? ஒருத்தருக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இன்னொருத்தருக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இன்னொருத்தருக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது ஆனா PhD முடிச்சிருக்காரு. அப்ப இந்த இடத்துலதான் இவர்களுக்கான அந்த சம வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்திலிருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா 10 வருஷம் ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறாரா, வருஷத்துக்கு 2 மார்க் 20 மார்க், அந்த 20 மார்க் அவருடைய பணி அனுபவத்துக்கு, மீதி 10 மதிப்பெண்களுக்கு அவர் நேர்காணலை எதிர்கொண்டா போதும். 2 பேருக்கும் நேர்காணல் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட வைத்திருந்தவருக்கு குறைவான மதிப்பெண்ணுக்கு நேர்காணல் நடக்கும். 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு 10 மார்க் பணி அனுபவத்துக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டது, மீதி 20 மதிப்பெண்களுக்கு அவர் நேர்காணலை எதிர்கொள்வார். ஒருத்தர் இதுவரைக்கும் எனக்கு பணி அனுபவமே இல்லை, அப்ப அவர் 30 மதிப்பெண்களுக்கும் அவர் அந்த நேர்காணலை எதிர்கொள்வார். அப்ப இந்த இடத்துல இவர்களுக்கு அந்த சம வாய்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்படுது. அப்ப இந்த ஒரு அதாவது ஏற்கத்தக்க வகையில் அமைந்த இந்த வழிமுறைய ஜிஓ நம்பர் 230 ஜிஓ நம்பர் 230 6/10/2025 போடப்பட்ட அந்த ஜிஓ தலைகீழா மாத்திடுது. அந்த ஜிஓ தான் இப்ப இந்த டிஆர்பி இந்த தேர்வு முறைகேடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்ச்சைக்கு முக்கிய தொடக்க புள்ளியாகவே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. எந்த வகையில அப்படின்னா இந்த ஜிஓ 230 மாணவர்களுடைய அந்த மேஜர் சப்ஜெக்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதாவது 100 கேள்விகள், ஒரு கேள்விக்கும் 1.5 மதிப்பெண், அது மட்டும்தான் மேஜருக்கு முக்கியத்துவம். 150 மார்க்குக்கு என்ன அவங்க மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்களோ அது மட்டும்தான். மீதி 50 மதிப்பெண் ஒரே கேள்வி, 5 கேள்வி கொடுப்பாங்க, 5ல் ஒரு கேள்வியை சூஸ் பண்ணா போதும். அந்த ஒரு கேள்வியும் கூட 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் எழுதணும். அந்த 300 வார்த்தையை எழுதுனா 50 மார்க். அந்த 50 மார்க்கை அவங்க எப்படி மதிப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த வழிமுறையும் இல்லை. அதுல அந்த கேள்விகள்லையுமே ஒரு சமச்சீரான கேள்விகளா அது இல்லைங்கிறத நம்மளுடைய முந்தைய வீடியோவில் அதை நம்ம விரிவாகவே அதை நம்ம பேசியிருக்கிறோம். அப்ப அடுத்தது பணி அனுபவத்துக்கு 15 மதிப்பெண், நேர்காணலுக்கு 15 மதிப்பெண். அப்ப இந்த இடம் என்ன சிக்கலாகுது அப்படின்னா பணி அனுபவம் ஒருத்தர் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு அந்த 15ல அதிகபட்சம் ஒரு 14 மதிப்பெண் அவருக்கு கிடைச்சிருதுன்னு வச்சுப்போம். அப்ப 14 மதிப்பெண்களோட அவர் முன்னணியில இருப்பாரு. ஒருத்தர் பணி அனுபவமே இல்லாம PhD தகுதியோட ஃப்ரெஷ்ஷா வராரு, அப்ப பணி அனுபவம் அவருக்கு 0 ஆயிடுது. அப்ப என்னதான் அவர் ஹையஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் நேர்காணல்ல பண்ணாலும் அந்த 14 தான் அவரால் ரீச் பண்ண முடியும். அப்ப ஒரு சவாலாக இந்த இடத்துல அது வந்து மாறுது. அவர்களுக்கான அந்த சம வாய்ப்பு உரிமையை மறுக்கக்கூடியதா இது இருக்குது. ரொம்ப முக்கியமா அவர்கள் எந்த பாடத்தை நடத்த போறாங்களோ அந்த பாடத்துல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கான அந்த மதிப்பீட்டு முறையிலிருந்து இது வலுவுது. அது மட்டுமல்லாம அந்த நேர்காணலுக்கான அந்த மதிப்பீட்டு முறை முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த முறையையும் இங்க தவறுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப அடிப்படையா இருக்கு. அப்ப நம்ம இந்த முதல் வீடியோவில் ஒரு உதாரணத்தோடய நம்ம வந்து விளக்கியிருப்போம். அதாவது 2 பேருமே ஒரே சப்ஜெக்ட்ல மேஜர். ஏங்கிறவரு 91.5 மதிப்பெண் வாங்கியிருக்கிறாரு, பிங்கிறவரு 91.5 மதிப்பெண் வந்து வாங்கியிருக்காங்க. 2 பேருமே மேஜர்ல ஒரே, அதாவது அவங்க என்ன பாடத்தை மாணவர்களுக்கு பயிற்றுவிக்க போறாங்களோ அதுல 2 பேரும் சமமா இருக்கிறாங்க. ஆனா இந்த
ஒரே கேள்விக்கு 50 மதிப்பெண் வழங்கப்பட்ட அந்த விவகாரத்துல ஒரு மாணவர் ஒரு கேள்வியை தேர்ந்தெடுத்து வெறும் 13 மார்க் வாங்குறாரு, இன்னொரு மாணவர் இன்னொரு கேள்வியை தேர்ந்தெடுத்து 26 மார்க் வாங்கிடுறாரு. அப்ப இந்த மதிப்பீட்டு முறையினால அவர்களுடைய அந்த வரிசை அப்படிங்கிறது 13 மார்க் தான் அவங்களுக்கு இடையில ஒரு டிஃபரெண்ட் இருக்குது. அந்த டிஃபரெண்ட்ல பிங்கிறவரு 100வது இடத்துலையும் ஏங்கிறவரு 700வது இடத்துலையும் அவர் போய் மாட்டிக்கிறாங்க. 2 பேருக்கும் இடையில 600 இடைவெளி வந்துருது. இதுதான் இந்த இடத்துல சிக்கல் அப்படிங்கிறத அவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்ப இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும், இந்த அம்சங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிறது தான் மாணவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு. நீதிமன்றம் இந்த விவகாரத்தை எப்படி கையாள போகுது, உயர்கல்வித்துறை எப்படி இதை அணுக போறாங்க, டிஆர்பி இதை எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்மளுடைய இந்த அங்குசம் சேனலுக்கு முதல் முறையா நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம நம்மளுடைய அங்குசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.